ஹாய் ஹலோ வெண்டைக்காய் கிரேவி இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடணும்னு தோணும். டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வெண்டைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நடுவில் ஒரு கீரல் போட்டுக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு கட் பண்ண வெண்டைக்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாதி ஃப்ரை ஆன பிறகு 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி விடலாம். வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு கப்பில் 3 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள். நான் கிட்ஸ் சாப்பிட்றதெல்லாம் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். நீங்கள் 1.5 டீஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அது பிளேட்க்கு மாற்றி வச்சுட்டு அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். நான் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தயிர் இதோட சேர்த்துக்கலாம். நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெண்டைக்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஃபைனலி கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம வெண்டைக்காய் கிரேவி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.